12th ஸ்டாண்டர்ட் தான் முடிச்சிருக்கேன். அடுத்தது நான் என்ன பண்ணுறது? எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் 2 வருஷம் கோர்ஸ், அதாவது டிடிஎட், டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன்னு சொல்லி நம்ம முன்னாடியிலேருந்து சொல்லிகிட்ருக்கோம். அந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 1st ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சராக ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது, அதிக அளவில் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ வந்து அதுக்கு என்னென்ன பேர் வச்சுருக்காங்கன்னா, டீச்சர் ட்ரைனிங், நமக்கு தெரியும் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸுன்னு சொல்லுவாங்க. அதுவும் 12th ஸ்டாண்டர்ட் முடித்தா போதும். 12th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டிடிஎட் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு இப்போ என்ன பேர் கரண்ட்டாக வச்சுருக்காங்கன்னா, டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ எலிமெண்ட்ரி எஜுகேஷனுக்காக வந்து இப்போ எல்லாமே பேர் மாறிடுச்சுல, எலிமெண்ட்ரி ஸ்கூலு அப்படின்ட்டு. அதனால் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிப்ளமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது படித்து முடிச்சுட்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஒரு கவர்மெண்ட் டீச்சராக ஆக முடியும். இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். அதே மாதிரி அதில் 50% மார்க் வாங்கியிருக்கணும். யாருன்னா ஜென்ரல் கேட்டகரி. ஓகே, ஓசி வந்து என்ன பண்ணும், 50% எடுத்திருக்கணும். அப்படி வந்து உங்களுக்கு ஓசியாக இருந்தும் நீங்கள் ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, எக்கனாமிக்கலி வீக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வில்லேஜ் விஏஓ கிட்ட சைன் வாங்கினீங்கன்னா உங்களால் அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட்னா அதெல்லாம் பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா, சேம் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பிசிக்கு இருக்கிற அதே 45% வந்து நீங்கள் எடுத்திருந்தால் போதும் 12th. அப்படி எடுத்திருந்தால் நீங்கள் டிடிஎட் வந்து படிக்கிறதுக்கு எலிஜிபிள். ஓகே, நீங்கள் படிக்க முடியும். இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நோ அப்பர் ஏஜ் லிமிட். ஓகே, எந்த வயது வரம்பும் கிடையாது. ஆஸ் பர் தமிழ்நாடு டீச்சர் ட்ரைனிங் நார்ம்ஸ் இன்ஃபர்ட் ஃப்ரம் டிஎன் டெட் ரூல்ஸ். ஓகே, இது டெட்டோட ரூல்ஸு. அதனால் டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கும் அங்கே அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது. அதனால் நீங்கள் பண்ணலாம். இது எத்தனை வருஷம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் நடக்கும். இது யார் ரெகக்னைஸ் பண்ணுறா, ஆத்தரைஸ்டு அப்ரூவல் கொடுக்குறா அப்படின்னா என்சிடிஇ. ஓகே, அந்த மாதிரி இருக்கிற ரெகக்னைஸ்டு ஆத்தரைஸ்டு யூனிவர்சிட்டியில் தான், இன்ஸ்டிடியூஷனில் தான் நம்ம படிக்கணும். அப்படி படித்தா தான் நமக்கு வேல்யூ அதிகம். இதில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா டயட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனை வந்து டயட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த டயட் இருக்கிறதுலே இந்த டயட் காலேஜஸ்லலாம் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் ஃபீஸ் இருக்கும். அதாவது டியூஷன் ஃபீஸ் வந்து ஒரு வருஷத்துக்கே 2000லேருந்து 5000 ரூபா கட்டினா போதும். ஸ்பெஷல் ஃபீஸுனால் 1000லேருந்து 2000 ரூபா கட்டினா போதும். மொத்தமாக நீங்கள் கட்ட வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3000லேருந்து 7000 ரூபாய்க்குள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் 2 வருஷமுமே எத்தனை ரூபாயில் படித்து முடிச்சிடலாம்? 7000 ரூபா ஒரு வருஷம்னா 2 வருஷத்துக்கு 14000 ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாம். 6000 ரூபாயிலேருந்து 14000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து கோர்ஸை முடிச்சிடலாம். இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான். இதே நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, ப்ரைவேட்டில் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நிறையா இருக்குது. அதில் நீங்கள் படிக்கணுன்னா 20000லேருந்து 40000 வரைக்கும் டியூஷன் ஃபீஸே ஆகும். இதில் ஸ்பெஷல் ஃபீஸுன்றது 5000 ரூபாலேருந்து 10000 ரூபா. ஸோ டோட்டலாக ஆனுவல் ஃபீஸ் என்ன இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு 25000லேருந்து 45000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இதே 2 வருஷத்துக்கு 50000லேருந்து 90000 வரைக்கும் இருக்கலாம். ஸோ 90000 வரைக்கும் இருக்கும். அடுத்தது அடிஷ்னலாக ஏதாவது காசு கேட்டாங்க அப்படின்னா, புக்ஸுக்கு செலவாகும் இல்லையா, நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் வாங்குவோம், நோட் புக்ஸ் வாங்குவோம், அதுக்கு 2000 ரூபாலேருந்து 4000 ரூபா ஆகும். யூனிஃபார்ம் வாங்கணும், அதுக்கு 1000 ரூபா 2000 ரூபா சொல்லுவாங்க. எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா 1000 ரூபா ஆகும். அதே மாதிரி ஹாஸ்டலில் போய் சேர்ந்திங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும். 25,000லேருந்து 40,000 வரைக்கும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் டயட் காலேஜுங்கிறது மொத்தத்தில் 14000 ரூபாய்க்குள்ளே எல்லாம் முடிச்சிடலாம். இதே ப்ரைவேட் காலேஜ்னால் 1,00,000 ரூபா வந்து கண்டிப்பாக வேணும். இப்போ கவர்மெண்ட் டயட் காலேஜ் எங்கே கண்டுபிடிக்கிறது? இதுக்கு கவுன்சிலிங் எப்போ வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன்லேருந்து ஜூலைக்குள்ளே கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். அஃபிஷியல் கவர்மெண்ட் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் வந்து 2 இயர்ஸ் வந்து டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. டயட்டுன்னு சொல்லுவாங்க. டயட் சென்னைன்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்க, இல்லை கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், இந்த மாதிரி அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது ப்ரைவேட் டீச்சர் எஜுகேஷன். அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்சிடிஇ அப்ரூவல் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் அந்த காலேஜஸில் சேருங்க. வேலூர்னால் வேலூரில் எஸ்என் காலேஜ் ஆஃப்
எஜுகேஷன், அந்த மாதிரி கெனடி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இதெல்லாம் இருக்குது. தூத்துக்குடியில், நாமக்கல்லில் இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. இந்த காலேஜஸ் வந்து ரெண்டுமே ஆஃபர் பண்ணுறாங்க, பிஎட் அண்ட் டிடிஎட். ஓகே, ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் சேர்கிறதா இருந்தால் நீங்கள் அப்படி சேரலாம். ப்ரைவேட் காலேஜஸாக இருந்தால் இப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. சென்னையிலனா ஒரு குறிப்பிட்ட காலேஜஸ் வந்து நான் இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். சிஎஸ்ஐ, பிஷப் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், ஸ்டெல்லா, இந்த மாதிரி எஸ்ஏ காலேஜ், இதெல்லாம் சென்னை ரீஜனில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜனில் அதே மாதிரி எஸ்என்எஸ் காலேஜ், ஜேஎஸ்ஆர் காலேஜ் இதெல்லாம். இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ கவர்மெண்ட் டீச்சர், இப்போ ஓகே டிடிஎட் முடிச்சுட்டேன், அடுத்தது நான் ஒரு அரசாங்கத்தில் வேலை வாங்கணும். எப்படி வேலை வாங்குறது? நான் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் ஆகணும், கிளாஸ் 1 to 5க்கு நான் கிளாஸ் எடுக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு டெட் பேப்பர் 1 நீங்கள் பண்ணால் போதும். டைரெக்டாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். அதாவது நீங்கள் வந்து டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷனை முடிச்சிடணும், இல்லை எலிமெண்ட்ரி எஜுகேஷனை முடித்த பிறகு டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், டெட்டு பேப்பர் 1 எழுதலாம். அதாவது ஃபைனல் இயர்லேருந்தே நீங்கள் வந்து டெட் பேப்பர் எழுதலாம். எந்த ஒரு எக்ஸாமுமே, கவர்மெண்ட் எக்ஸாமுமே நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கும் போதுலேருந்தே எழுத முடியும். ஓகே, இதுக்கு என்னென்ன தேவைப்படும் டாக்குமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜில் போய் சேரணும் அட்மிஷனுக்கு அப்படின்னா உங்களோட 10th 12th மார்க் ஷீட்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் டிசி எடுத்துகிட்டு போகணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஏதாவது கன்செஷன் இருக்குன்னா அதுக்காக நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண. ஓசியாக இருந்துச்சு அப்படின்னா வேண்டாம், தேவையில்லை. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் எந்த ப்ரைவேட் காலேஜஸ் போனாலும் நீங்கள் வந்து இதெல்லாம் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் நீங்கள் காமிச்சு சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். அதுக்கப்புறம் காலேஜுக்கு டைரெக்டாக போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிட்டு ஃபில்அப் பண்ணிவிட்டு அந்த தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அந்த டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 200 to 500 வந்து நீங்கள் காலேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட்டணும். அடுத்தது டிஎன்டெட் பேப்பர் 1 எப்படி எழுதுறது, யார் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 1 to 5 கிளாஸ் டீச்சராக, ப்ரைமரி ஸ்கூல், எலிமெண்ட்ரி ஸ்கூல் கிளாஸ் டீச்சராக ஆகணும் அப்படின்னா அதுக்கு குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கணும், டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படித்து முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம பிஎட் இப்போ படிக்கிறாங்களா 4 year கோர்ஸ், 12th முடித்தோடனே அவங்க வந்து பிஎட் சேர்ந்துடுறாங்க, அப்போ டீச்சராக மாறுறாங்க. இது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி படித்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெட் பேப்பர் 1 எழுதலாம் அப்படிங்கிறதான். ஓகே, அதே மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோவில் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களும் எழுதலாம். இப்போ இதுக்கு எப்படி பரீட்சை வைப்பாங்க, எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும், எத்தனை மணி நேரம் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். ஓகேவா, இதில் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. எம்சிக்யூவாக இருக்கும். எம்சிக்யூனா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஓகே, ஏதாவது ஒரு ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ ஓஎம்ஆரில் எங்கேயாவது ஒரு சென்டரில் போட்டிருப்பாங்க, அங்கே போய் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அப்போ என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிடிஎட்டில் படிச்சிருக்க 30 சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகோஜி அந்த சப்ஜெக்டில் வந்து 30 questions இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, அப்போ டோட்டலாக 30 மார்க்குக்கு நீங்கள் எழுதணும். அதே மாதிரி லாங்குவேஜ் 1 நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் எழுதணும். அது தமிழாக இருந்தாலும் அதுக்கு தமிழில் 30 questions கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் 30 மார்க்குக்கு எழுதுவீங்க. அதே மாதிரி இங்கிலீஷ், ஓகே, கிராமர்லாம் இருக்கும். லாங்குவேஜ் 2 அதை எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் 30 மார்க்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி மேக்ஸ் எடுத்திங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ்க்கும் நீங்கள் 30 மார்க்ஸு. அதே மாதிரி என்விரான்மெண்டல் சயின்ஸு, அதாவது சயின்ஸுங்கிறத என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்ன்னு 1st standard to 5th standard வரைக்கும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி சயின்ஸுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், இப்போ என்விரான்மெண்டல் சயின்ஸுன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எத்தனை சப்ஜெக்ட் வருது, 1 2 3 4 5 சப்ஜெக்ட். ஸோ 5 3s 15, 150 மார்க்ஸ்க்கு 150 questionsக்கு நீங்கள் எழுதணும். இது எக்ஸாம் பேட்டர்ன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆவீங்க, டெட்டு கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால், ஓசியாக இருந்துச்சுன்னா மினிமம் மார்க்ஸ் 90 மார்க்ஸ் எடுக்கணும். ஓகே, 90 எடுத்தால் தான், 150க்கு 90 மார்க் எடுத்தால் தான், அதாவது 60%, 60% எடுத்திருந்தால் தான் அவங்க டெட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தது வந்து 82.5 எடுக்கணும், பிசி எம்பிசி டிஎன்சியாக இருந்தால்.
55% எடுக்கணும். சேம் எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் 55% எடுத்தாகணும். எடுத்துனா தான் அவங்க வந்து டெட்டு குவாலிஃபைடுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது செட் பேப்பர் 1க்கு வந்து எப்படி கொஸ்டின்ஸ் எங்கேருந்து மெயினாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. எந்த புக்ஸை படிக்கிறது, ஏது படிக்கிறதுன்னு நமக்கு ஒரு டவுட் வரும். அதில் வந்து பிஎட் புக்ஸோ இல்லை டிடிஎட் புக்ஸையோ, அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் புக்ஸை நீங்கள் படிக்கணும். பெடகோஜிக்கு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எழுதியிருப்பீங்க, அந்த பெடகோஜி சப்ஜெக்டை நீங்கள் படிக்கணும். அது என்சிடிஇ கான்செப்ட்ஸையும் சேர்த்து நீங்கள் படிக்கணும். ஓகே, அடுத்தது தமிழ் புக்கு படிக்கிறது அப்படின்னு பார்த்து யோசிச்சிங்கன்னா கிளாஸஸ் 1 to 10 இருக்கிற தமிழும் இங்கிலீஷும் படிக்கணும். அதே மேக்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் படித்தா போதும். என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் படித்தா நீங்கள் போதும். ஓகே, ஸோ அப்போ நம்ம சமச்சீர் கல்வி புக்கை படித்தா போதும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷு இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிங்க. மேக்ஸாக இருந்துச்சுன்னா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தா போதும். அதே மாதிரி சமச்சீர் கல்வி என்விரான்மெண்டல் ஸ்டடீஸாக இருந்தாலும் 1st to 5th ஸ்டாண்டர்ட் படித்தா போதும். இப்போ சமச்சீர் கல்வி புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களோட புக்ஸை வாங்கி வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அது ரொம்ப ஈஸி. இல்லை அப்படின்னா நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அடுத்தது இதோட சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகோஜி. அதில் வந்து 30 மார்க்ஸ்க்கும் எந்தெந்த இதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு ஒரு டாபிக் நமக்கு இருக்கும் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகோஜியில். அதில் ஃபிசிக்கல், காக்னேட்டிவ், எமோஷனல், சோஷியல் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுலேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி தியரி யார் வந்து நம்ம படித்தோம், பியாஜெட், வைகோட்ஸ்கி, கோல்பர்க் இவங்களோட தியரிஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சிலபஸ். ஓகே, இன்க்ளூசிவ் எஜுகேஷன், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், சைல்ட்ஸ் சைக்காலஜி வந்து 6 வயசுலேருந்து 11 வயசு குழந்தையோடைய சைக்காலஜி பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றி கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகோஜியோட சிலபஸ். அடுத்தது லாங்குவேஜ் 1 நம்ம தமிழ் எடுத்தோம் அப்படின்னா தமிழில் இருந்து இலக்கணம், அதே மாதிரி கிராமர் இருக்குது, வெக்காபுலரி, காம்ப்ரிஹென்ஷன், லாங்குவேஜ் பெடகோஜி, எரர் ஸ்பாட்டிங் இது எல்லாமே தமிழ் லாங்குவேஜில் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும். இங்கிலீஷில் அதே மாதிரி காம்ப்ரிஹென்ஷன், கிராமர், சென்டென்ஸ் ஃபார்மேஷன், லாங்குவேஜ் பெடகோஜி அதெல்லாம் படிக்கணும். ஓகே, அடுத்தது மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸு, ஜியாமெட்ரி, மெஷர்மெண்ட்ஸ், பேட்டர்ன்ஸு, டேட்டா ஹேண்ட்லிங், ப்ராப்ளம் சால்விங், பெடகோஜி இது எல்லாமே கிளாஸஸ் ஃப்ரம் 1 to 5 தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் புக்கு இருக்குது இல்லையா, அதை வச்சு நீங்கள் படிக்கணும். அடுத்தது என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸுக்கு ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி, ஃபுட், ஷெல்டர், வாட்டர், ட்ராவல் அண்ட் கம்யூனிகேஷன், பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், இவிஎஸ், பெடகோஜி இது எல்லாமே சிலபஸ் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் அந்த டாப்பிக்கை பற்றி ஃபுல் நாலேஜ் வந்து வச்சுருந்தா நீங்கள் ஈஸியாக டெட்டு கிளியர் பண்ணிடலாம். இதுக்கு சில புக்ஸ்லாம் வந்து நமக்கு டெட் பேப்பர் 1க்கு 2026 கொடுத்துருக்காங்க. ஓகே, நிறைய பேர் அந்த புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் சொன்ன மாதிரி அந்த புக்ஸை படித்தாவே போதும். அப்படி இன்னும் எக்ஸ்ட்ராவாக எனக்கு வேணும், கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே ட்விக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சில புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சுராஸ் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகோஜி கைடுன்னு ஒன்று இருக்குது. சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகோஜிக்கு அரிஹண்ட் அவங்களும் பப்ளிஷர்ஸும் அவங்களும் பண்ணியிருக்காங்க. என்சிஆர்டி சைக்காலஜின்னு சொல்லி 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் அந்த புக்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் நெட்டில் வந்து கொடுத்த ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸு. சுரா பப்ளிகேஷன்ஸ் வந்து தமிழுக்கு பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு தமிழ் டெக்ஸ்ட் புக்ஸ் 1 to 10 நீங்கள் படித்தாவே போதும் தாராளமாக. அப்படி இல்லைனா தான் அந்த கைடு வாங்குறது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா சுரா இங்கிலீஷ் T&TET கைடு அப்படின்னு சுராவோட பப்ளிகேஷன்ஸு இங்கிலீஷ்க்கு கொடுத்துருக்காங்க. பியர்சன் இங்கிலீஷ் கிராமர் புக்குன்னு சொல்லி இங்கிலீஷ்க்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தனித்தனியாக அந்தந்த புக்ஸு அந்தந்த கைடு கொடுத்துருக்காங்க. மேக்ஸுக்கு பார்த்திங்கன்னா சுரா, அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் புக்ஸை நம்ம படிச்சுக்கலாம். அதே மாதிரி இவிஎஸ்க்கும் சுரா கைடு இருக்குது. ஃபுல் பேப்பர், அதாவது பேப்பர் 1ஓட ஃபுல் கம்பைன்டு புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரா பப்ளிகேஷன்ஸ், விஜய் பப்ளிகேஷன்ஸுன்றவங்க 2 பேரும் எல்லாமே ஆல் இன் ஒன் புக்கு கொடுத்துருக்காங்க. 5 சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, அந்த 5 சப்ஜெக்டையும் ஒரே புக்காக கொடுத்துருக்காங்க. இந்த 2 பப்ளிஷர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை வாங்கி நீங்கள் படிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்க சில டெக்ஸ்ட் புக்ஸில் மாற்றங்கள் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. புக்ஸ் மாறலாம், அவங்க நிறையா பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, ரிவைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் என்சிடியோட சிலபஸ் என்ன
அதுதான் அதே தான், மாறாது. அதே சிலபஸ் தான் இருக்கும். அந்த சிலபஸை வச்சு புக்கோட மாடல் வேணால் மாறும், கான்செப்டோட மாடல் வேணால் மாறும். அதனால் புதுசாக புக்கு வாங்குகிறேன், புதுசாக புக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. யார்கிட்டையாவது இருந்தால் அதை வாங்கி படிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை நெட்டில் வச்சு டவுன்லோட் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நியூவாக எப்போ வந்தாலும் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ஸோ என்னோடய சஜஷன் இது. நீங்கள் கவர்மெண்ட் புக்ஸ் மாறிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வாங்காதீங்க இப்போதைக்கு, அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வாங்குங்க. பட் படிக்கிறது இதே தான், கான்செப்ட் இதே தான். அந்த கான்செப்ட்டு அந்த சிலபஸை பார்த்து கரெக்டாக படிச்சிங்கன்னா நீங்கள் டெட்டு கிளியர் பண்ணிடலாம். ஓகே, டெக்ஸ்ட் புக்ஸ் சேஞ்ச் ஆகுதான்னு கேட்டால் எஸ், சேஞ்ச் ஆகுது. ஆனால் தமிழ்நாடு சிலபஸ் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. தமிழ்நாடு புக்ஸ் யூஸ்லெஸ்ஸாக இருக்காது. எந்த புக்ஸாக இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். புதுசாக புக் வாங்கலாமா, வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா யோசித்து செய்யுங்க. ஓகே, குவிக் டிப்ஸ் டு கிளியர் டெட். என்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எதை படிக்கணும்னா டெக்ஸ்ட் புக்கு, தமிழ்நாடு சமச்சீர் கல்வி புக்கு 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படித்து நல்லா தரோவாக நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட், என்விரான்மெண்டல் சயின்ஸா மேக்ஸா, அதை நீங்கள் கரெக்டாக படித்து நீங்கள் சோஷியலாக என்ன படிக்கிறீங்களோ அதை படிச்சுட்டு அதை கரெக்டாக எழுதினாவே போதும். எக்ஸாமில் அதுதான் வரும். ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் வந்துச்சு, எப்பொழுதுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்கணும். அதுலேருந்து சில கேள்விகள் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். அதில் கொஞ்சம் மாற்றம் வரலாம், ஆனால் கண்டிப்பாக வரும். ஃபோக்கஸ் ஆன் ஹெவிலி சிடிபியில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகோஜியில். அதனால் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். மார்க் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்பப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டு பேப்பர் 1ன்னு போட்டு ஃப்ரீயாகவே நிறைய இதில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மார்க் டெஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இது பண்ணிங்கனாவே போதும், நீங்கள் என்ன பண்ணிடலாம், டெட் பேப்பர் 1 கிளியர் பண்ணிடலாம். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் டீச்சர் ஜாப்ஸ் இருக்கா? டிடிஎட் படித்தவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வேலை கிடைக்குமா? நாங்கள் தமிழ்நாடை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்க முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் டீச்சராக நாங்கள் மாற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், மாற முடியும். சிடெட்லேயும் பேப்பர் 1ங்கிறது இருக்குது. அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிடெட்னா ஒன்றும் இல்லை, சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது யார் கண்டக்ட் பண்ணுறான்னா சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்டு ஸ்கூல் டீச்சராக ஆகிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அவங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் எல்லாமே அதே தான். மொத்தமாக 150 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். அதுவும் எம்சிக்யூ தான். இதில் நெகட்டிவ் மார்க்ஸுன்றது கிடையாது. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் அதே 90% 90 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். 60% மித்தவங்க எல்லாருமே என்னது தான் 82.5 எடுக்கணும். இது எல்லாருக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சேம் தான். சாரி, ஓகே. சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகோஜி அதே மாதிரி 30 மார்க்ஸ்க்கு வரும். சிலபஸ் கொஞ்சம் மாறி இருக்கும். 6 to 11 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நம்ம சைல்டு டெவலப்மெண்ட் பெடகோஜி படிக்க போகிறோம். ஸ்டேஜஸ் என்னென்ன, அந்த 6 to 1 இயர்ஸ், 1 to 5 இயர்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். பியாஜெட்ஸ், வைகோட்ஸ்கி, கோல்பர்க் இது ஏற்கனவே அங்கே கொடுத்தது தான். ஆனால் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் அங்கே இல்லை. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ஸு, மோட்டிவேஷன் அண்ட் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், பெடகோஜி ஆஃப் லேர்னிங், கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் லேர்னிங், இது எல்லாமே கொஞ்சம் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். லாங்குவேஜ் 1 தமிழ் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ் 1 ஏன்னா அப்போ ஆஸ் இட் இஸ் கொஸ்டினில் இருக்கிறதே ஆன்சரில் வர மாதிரி இருக்கும். கிராமர், காம்ப்ரிஹென்ஷன், லாங்குவேஜ் பெடகோஜி, வெக்காபுலரி, எரர் ஸ்பாட்டிங், தமிழ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், ஸோ இது எல்லாமே அதில் இருக்கும். இங்கிலீஷ் 2 அப்படின்னும் போது காம்ப்ரிஹென்ஷன், போயட்ரி, கிராமர், ஸோ இதெல்லாமே அவங்க கொடுத்துருக்க மாதிரியே தான். 1, 2 கூட இருக்குது. சரி, சிடெட்டில் நம்ம அங்கே என்ன படித்தோன்னா சமச்சீர் கல்வி புக்கை படித்தோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்டோ, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்டோ. ஆனால் இங்கே எந்த புக்ஸை படிக்கணும்னா என்சிஆர்டி புக்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன இருக்கும்னா சிடெட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் புக்கு. அப்போ என்சிஆர்டி புக் அப்படிங்கும்போது சிபிஎஸ்சி புக்கு, அதை நம்ம படித்தா தான் நமக்கு வரும். அதில் அப்போ என்னென்ன படிக்கணும் அப்படின்னா நம்பர்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனு, ஜியாமெட்ரி, மெஷர்மெண்ட் இதெல்லாம் தரோவாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டேட்டா ஹேண்ட்லிங், பேட்டர்ன்ஸ், டைம் அண்ட் மணி, ப்ராப்ளம் சால்விங், பெடகோஜி இதெல்லாமே மேக்ஸில் நீங்கள் படிச்சிருக்கணும். அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இவிஎஸ் இருக்கு இல்லையா, அதுவும் என்ன தான் கிளாஸ் 3 to 5 படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. 1 to 5ல் 3 to 5 அதே டாபிக்ஸ் தான். ஃபேமிலி அது எல்லாமே நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, ஒரு டாபிக் மட்டும் இருக்கும், அவ்வளோதான்.
பெஸ்ட்டு புக்ஸு சிடெட் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி இதுக்குமே வந்து சுறா பப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அரிஹண்ட்டு இதெல்லாம் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதை அவங்களுடைய பப்ளிஷர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம படித்தா தான் நமக்கு நல்லது. தமிழ்னும் போது அது சுறா கைடு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா சுறா கைடு தான் அந்த தமிழே எடுக்குவாங்க கொஸ்டின் பேப்பர்ஸ். அதே மாதிரி லாங்குவேஜ் டூ அரிஹண்ட் பப்ளிஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பப்ளிஷர்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் புக் ஷாப்ஸில் போய் பார்த்தீங்கனாலும் நிறைய புக்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க. இவிஎஸ்க்கும் என்சிஆர்டி புக்கு தவிர வேறு எந்த புக்கு எந்த பப்ளிஷர்ஸ்னால் இங்கே மோஸ்ட்டாக அரிஹண்ட் அண்ட் சுறா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எதுவாக இருக்கோ அதை மாதிரி தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. எலிஜிபிள் ஸ்கூல்ஸ் எந்தெந்த ஸ்கூல்ஸில் சிடெட் படித்தா பேப்பர் 1 கம்ப்ளீட் பண்ணால் வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயான்னு சொல்லுவாங்க. கேவிஎஸில் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நவோதயா வித்யாலயா எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. நம்ம ஸ்டேட்டில் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து விடாமல் இருந்தாங்க. இப்போ விடுறாங்களா என்னன்னு தெரியல. அந்த ஸ்கூல்ஸ்லேயும் வேகன்சி இருக்குது. நீங்கள் அதர் ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுனாலும் ஒர்க் பண்ணலாம் நீங்கள் சிடெட் பாஸ் பண்ணிங்கன்னா. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லேயும் வேலை பார்க்கலாம். ஆர்மி பப்ளிக் ஸ்கூலு, ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல்ஸு, டிபிஎஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் அதர் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் அண்டர் யூனியன் டெரிட்டரி இத்தனை ஸ்கூல்ஸில் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஆக மொத்தத்தில் கடைசியில் நான் என்ன சொல்ல வரேன்னா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிங்கன்னா அடுத்தது என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக நீங்கள் வந்து டிடிஎட் படிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படித்து முடிச்சுட்டா பாஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது எதை பாஸ் பண்ணியிருக்கணும், டிஎன்டெட் பேப்பர் 1 நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா வேறு எந்த எக்ஸாமுமே எழுத தேவையில்லை. டைரெக்டாக சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க, உங்களுக்கு கவர்மெண்ட்டில் போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. டெட் பேப்பர் 1 நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக போஸ்டிங் கிடைக்கும். உங்களோட சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணி நீங்கள் தான் படிச்சிங்களா, பாஸ் ஆகிருக்கீங்களா, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க இதெல்லாம் பார்த்துட்டு உங்களை என்னத்தில் சேர்த்துருவாங்க, கவர்மெண்ட் டீச்சராக நீங்கள் மாற முடியும். ஓகே, ஸோ வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எங்கே அஃபிஷியலாக பார்க்கணும், வேறு எதை வீடியோவில் பார்த்துட்டு யாரை இது பண்ணி பார்த்தாலும் எதில் நீங்கள் க்ராஸ் செக் பண்ணணுன்னா trb.tn.gov.in இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டெட் பேப்பர் 1க்கு பார்க்க வேண்டியது. இல்லை டெட் சம்மந்தப்பட்ட டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் எந்த வெப்சைட்டில் பார்க்கணுன்னா trb.tn.gov.in. ஓகே, இதே சிடெட் பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கே போகணும், ctet.nic இந்தியாவுக்கு ஓகே .in. இப்போது இது ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோன்னா அந்த வெப்சைட்டில் அஃபிஷியலாக 6 monthsக்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. டெட்டு வந்து முன்னாடி கொஞ்சம் கேப் போட்டு வச்சாங்க அந்த கவர்மெண்ட் இருக்கும்போது. இப்போ என்ன மாற்றம் இருக்குதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டிஆர்பி வெப்சைட்டையும் சிடெட் வெப்சைட்டையும் தான் நீங்கள் செக் பண்ணணும். அடிக்கடி நீங்கள் செக் பண்ணும்போது கால்ஃபர் வரும். இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர்லேயும் கால்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் கவர்மெண்ட் டீச்சர்ஸாக வரதுக்காக ஆல் தி பெஸ்ட்.